சிவபெருமான் என்ன செய்தார்? நாகக்கண்ணி என்ன எதற்காகமா இவ்வளவு கடுமையான தவத்தை செஞ்ச? சுவாமி என்ன? சொத்து சுகம் முன்பொருள் தனம் தாட்சியம் ஆள் அரசு எல்லாம் இருக்கிறது. சரி, எல்லா சோகத்தையும் சுகத்தையும் கொடுத்த நீங்கள் ஆகா வெறும் சோகத்தையும் கொடுத்து விட்டீர்களே. என்னம்மா பேரும் சோகம்? சோக சாமி, ஆகா எனக்கு எல்லா சௌபாக்கியம் இருக்கிறது. சரி, ஆனால் என் பெயர் சொல்ல எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை, நீ ஏமா வருத்தப்படுற? அந்த 8 முட்டையை கையில வச்சுக்கமா. சரி, 40 நாள் கடுமையான தவத்தை செய். சரி ஐயா. 41வது நாள் உனக்கு குழந்தை கிடைச்சிரும். அப்படியா? ஆமா. என்று நாகராஜன் நாகக்கண்ணி இடத்துல பகவான் சொல்ல அந்த 8 முட்டைகளை என்ன செய்தாள்? 40 நாள் அப்படி அடகாத்து வர்றான். அடகாத்து வருகிறாள். சரி, அடகாத்து வரும் பொழுது 41 நாளையில் நல்ல செவ்வாய் கிழமையில் 41 நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே தேவர் எல்லாம் மலர் சொரிய தெய்வ கண்ணியர் குறவை பாடு. தேவர் எல்லாம் மலர் சொரிய தெய்வ கண்ணியர் குறவை பாடு. முக்கண்ணனார் அருளாலே அம்மைமார்கள் பிறக்க போற. முக்கண்ணனார் அருளாலே அம்மைமார்கள் பிறக்க போற.